தற்காப்பு கலைஞர் ப்ரூஸ்லி இருக்கார்ல, அவரோட தத்துவங்கள் நமக்கு நாமே போட்டுக்கிற தடைகளை உடைக்க எப்படி உதவுதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் நம்ம வாழ்க்கையில, குறிப்பா நம்ம உறவுகள்ல ஒரே மாதிரியான வலி, ஒரே மாதிரியான பிரச்சனை திரும்ப திரும்ப வருதுன்னு? ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா? இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள நம்ம மதிப்ப நாமளே உருவாக்கிக்காம, வெளியிருந்து யாராவது நம்மள பாராட்ட மாட்டாங்களா, அங்கீகரிக்க மாட்டாங்களான்னு தேடிட்டே இருக்கிறது தான். நமக்கு ஒரு கஷ்டம்னா உடனே மத்தவங்கள கை காட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனா உண்மையிலே சொல்லப்போனா அந்த பழக்கம்தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு போகவே விடாம தடுக்குது. அது ஏன் எப்படின்னு பார்க்கலாமா? மத்தவங்கள குறை சொல்றத நிறுத்திட்டு, சரி இங்க என்ன நடக்குதுன்னு நமக்குள்ள பார்க்க ஆரம்பிக்கும்போதுதான் உண்மையான மாற்றமே தொடங்குது. அதுதான் அந்த பழி போடுற மனநிலையில இருந்து சுய விழிப்புணர்வுக்கு நம்மள நாமளே மாத்திக்கிற தருணம். இங்கேதான் நாம ஒரு ஆழமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள், குறிப்பா நம்மளோட உறவுகள், வேற எதுவும் இல்ல, நம்மளோட உள் மனநிலையோட ஒரு கண்ணாடி பிம்பம்தான். ப்ரூஸ்லியே இதத்தான் சொல்றாரு. நீங்க கீழே விழுறது அவமானமே இல்ல. ஆனா கீழே விழுந்ததும் நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, நான் ஏன் கீழே விழுந்தேன் அப்படின்றதுதான். அப்போ நம்ம உறவுகள் ஒரு கண்ணாடி மாதிரிதான்னு புரிஞ்சுக்கிட்டா போதும், பிரச்சனைகளை கையாள நமக்கு ஒரு சூப்பரான கருவி கிடைச்சிடும். ப்ரூஸ்லி சீசாவோன்னு ஒரு பயிற்சி முறைய பயன்படுத்தினாரு. அதுக்கு ஒட்டும் கைகள்னு அர்த்தம். இதுல என்ன செய்வாங்கன்னா, எதிரியோட சக்திய நேரடியா எதிர்க்காம அதோடைய ஒட்டி அதோட போக்குலயே போய் அந்த சக்தியே அவங்களுக்கு எதிரா திருப்பி விடுவாங்க. இது சண்டைக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய பாடம். இந்த தத்துவத்தை நம்ம வாழ்க்கையில வர சவால்களுக்கு எப்படி பயன்படுத்துறது? சிம்பிளா 3 ஸ்டெப் தான். 1, உங்களை நோக்கி வர அந்த சக்திய முதல்ல உணருங்க. 2, அதோட வேகத்தையே உங்களுக்கு சாதகமா மாத்திக்கோங்க. 3, அதுக்கேத்த மாதிரி உங்க பதிலடிய திறமையா மாத்தி அமைங்க. ப்ரூஸ்லியோட மொத்த தத்துவத்தோட மையமே இதுதான். வலுவுக்கு பதிலா வலுவ காட்டாதீங்க. அது வர்ற வேகத்தை ஏத்துக்கிட்டு அந்த வேகத்திலிருந்தே சக்திய கடன் வாங்கி அதே தோற்கடிங்க. சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். சரி, இந்த ஒட்டும் கைகள் தத்துவத்தை ப்ரூஸ்லி எப்படி தன்னோட வாழ்க்கையில விடாமுயற்சியோட செயல்படுத்தினாருன்னு இப்ப பார்க்கலாம். 10,000 உதைகளை ஒரு தடவை பயிற்சி செஞ்சவனை பார்த்தா எனக்கு பயம் இல்ல. ஆனா ஒரே ஒரு உதைய 10,000 தடவை பயிற்சி செஞ்சவனை பார்த்தா நான் பயப்படுறேன். ப்ரூஸ்லி சொன்ன இந்த ஒரு வரி போதும். பெரிய ஆளா வரதுங்கிறது ஏதோ மேஜிக் இல்ல. ஒரே ஒரு விஷயத்துல கவனத்தை வச்சு திரும்ப திரும்ப விடாம பயிற்சி பண்றதுதான். இதுதான் ப்ரூஸ்லியோட வெற்றியோட ரகசியம். நம்மள பலரும் குங் ஃபூனா அது ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில குங் ஃபூங்கிறது கடின உழைப்பு மூலமாவும் ஒழுக்கத்து மூலமாவும் நம்ம கத்துக்கிற எந்த ஒரு திறமையா வேணும்னாலும் இருக்கலாம். அது சமையலா இருக்கலாம், கணக்கு போடுறதா இருக்கலாம், ஏன் நம்மள நாமே மேம்படுத்திக்கிறதா கூட இருக்கலாம். அப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்களோட குங் ஃபூ என்ன? எந்த ஒரு திறமைக்காக நீங்க கடுமையா உழைக்க தயாரா இருக்கீங்க? ப்ரூஸ்லிய பத்தி ஒரு கட்டுக்கதை இருக்கு. அவரு பிறக்கும்போதே ஒரு ஜீனியஸ், அவருக்கு எல்லாமே இயல்பாவே வந்துருச்சுன்னு. ஆனா நிஜம் அது இல்ல. அவருக்கு கிட்ட பார்வை இருந்துச்சு, ஒரு கால் இன்னொரு காலை விட சின்னதா இருந்துச்சு. ஆனா இதையெல்லாம் தாண்டி அவரை ஜெயிக்க வச்சது அவரோட வெறித்தனமான உழைப்பு தான். ப்ரூஸ்லி கிட்ட திறமை மட்டும் இல்ல, ஒரு தெளிவான திட்டமும் இருந்துச்சு. இப்போ நீங்க பாக்குறது அவரோட 1968ஆம் வருஷத்து டைரியிலிருந்து ஒரு பக்கம். அவரோட ஒழுக்கத்துக்கு இதைவிட பெரிய சாட்சி தேவையா? அவரோட ஒரு நாள் பயிற்சி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. மார்ச் 27, 1968ல மட்டும் 1250 பஞ்ச், 3 செட் வயித்துக்கான பயிற்சிகள், வெறும் 7 நிமிஷத்துல 2 மைல் சைக்கிளிங். இது போக சாயங்காலம் நண்பர்களோட தனியா ஒரு ஒர்க் அவுட். அப்பா, அவரோட அர்ப்பணிப்பு எந்த லெவல்ல இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு கடுமையான ஒழுக்கத்தை எப்படி ஒருத்தரால கடைபிடிக்க முடியும்? அதுக்கு ப்ரூஸ்லி 2 முக்கியமான கருவிகளை பயன்படுத்தினாரு. அதுல கருவி தெளிவு. 1969ல ப்ரூஸ்லி தன்னோட கனவை மனசுல மட்டும் வச்சுக்கல, அது ஒரு கடிதமா வார்த்தையா எழுதினாரு. அதுக்கு அவர் வச்ச பேருதான் எனது உறுதியான முக்கிய நோக்கம். அவரோட இலக்கு எவ்ளோ பெருசா, எவ்ளோ துல்லியமா இருந்துச்சுன்னு பாருங்க. 1980க்குள்ள உலக புகழடையணும், அது மட்டும் இல்லாம $10 மில்லியன் சம்பாதிக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, அது எவ்ளோ பெரிய தொகைன்னு. அடுத்து 2வது கருவி செயல். அவரோட ஆபீஸ்ல ஒரு போஸ்டர் மாட்டிருந்துச்சாம். அதுல என்ன எழுதிருந்துச்சு தெரியுமா? பொறுமையா, என் கழுதையே, நான் எதையாவது கொல்ல போறேன். இது சும்மா ஒரு நகைச்சுவைக்கு இல்ல, கணவன் நினைச்சிட்டே இருக்காம உடனே களத்துல இறங்கி செயல்படணும்னு சொல்ற ஒரு தூண்டுகோல். இதுதான் அவரோட முக்கியமான மந்திரம். வெறுமனே கனவு மட்டும் காணாதீங்க,
நீங்க காண்ற கனவு செயலால ஆதரிக்கப்படுற ஒரு நடைமுறை கனவா இருக்கணும். அப்போ வெற்றிக்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு தெளிவான இலக்கு, ரெண்டாவது அந்த இலக்க அடையறதுக்கு உடனே விடாம வேலை செய்யறது. இந்த 2 சேர்ந்தா போதும். சரி, இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக. உங்க கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை நோக்கி நீங்க எடுத்து வைக்க போற முதல் அடி